ஊர்வம்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி என்னோட கெரியர் ஸ்டார்டிங்ல அவர் அழறாருன்னு போது ஒரு மனிதாபிமானத்தோட நீங்க பண்ண ஒரு தவறு மழுங்கடிச்சிடுச்சு, அது நீங்க தான் பண்ணீங்க, மத்த யாருமே பண்ணல. உங்களுக்கு இப்ப 5 வருஷம் பத்தாது, அதனாலதான் உங்களால செய்ய முடியல. அதுதான் விஷயம். நீங்க நினைக்கிற ஊர்ல என்னால பண்ண முடியாது. எனக்கு எந்த ஊர்ல தோணுதோ அந்த ஊர்ல தான் நான் பண்ணுவேன். அரசியல்வாதி மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க முதல்ல. வணக்கம். தமிழக தேர்தல் களம் 2026 நல்ல பரபரப்பாகவே இருக்கு. நிறைய விஷயங்களை தினம் தினம் பார்த்துட்டே இருக்கோம். இன்னொரு பக்கம், ஆமா உனக்கு எதுக்கு இந்த அரசியல் பேசுற விஷயம் எல்லாம், கொஞ்சம் நீ உன் வேலையை மட்டும் பாரு, இன்னைக்கு உனக்கு ஷூட்டிங் இல்லையா, ஏமா இன்னைக்கு சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லையா, ஓ உனக்கு அவார்டு கொடுக்கல அதனாலதான் நீ இப்படி பேசுறல்ல, இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் லாஸ்ட் 2 வீடியோஸ்ல இருந்து எனக்கு கிடைச்சதுங்க. அதுக்காகலாம் நான் என்னைக்குமே சோர்ந்து போறதில்லை. ஏன்னா இது என்னுடைய தன்னார்வம்னு சொல்லலாம். ஊர்வம்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி என்னோட கெரியர் ஸ்டார்டிங்ல, இதுதான் என்னோட கெரியர் ஸ்டார்டேன்னு சொல்லணும். அந்த நேரத்துல அந்த நிகழ்ச்சியை ஒரு பேப்பரை படிச்சு, ஒரு ஸ்கிரிப்ட் படிச்சு கொடுக்குற ஒரு நடிகையா மட்டும் இல்லாம, அதை பத்தி உண்மையிலே நம்ம தெரிஞ்சுக்கணும், அது என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேசும்போது அதுல ஒரு உண்மை தன்மை இருக்கும். ஏதோ கொடுத்ததை பேசக்கூடாதுங்கிறதுக்காக நானே நிறைய அரசியல் புத்தகங்கள் எல்லாம் படிப்பேன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். அப்படி தெரிஞ்சு சொன்னதுதான் அந்த நிகழ்ச்சி. இன்னைக்கும் என்னை பாக்குறவங்க நீங்க இந்த ஊர்வம்புல வருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பண்ணதுனாலயோ என்னமோ தெரியல, சாதாரணமாகவே எனக்கு இந்த விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் இருக்கு. இன்னொன்று, மொபைலில் நம்ம எப்போவுமே ஷார்ட்ஸோ இல்லை ரீல்ஸோ வீடியோஸோ பார்க்கும்போது இந்த நேரத்தில் நிறைய அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நம்ம பார்க்குறோம். அதுவுமே நம்மளை இந்த மாதிரி விஷயங்களை பேச வைக்குது. ஒரு விஷயம் தாங்க, பல ஆண்டுகளாக மக்கள் கேட்கறது மாற்றம் அப்படிங்கிறது தான். என்ன மாற்றம் வேணும்னு மக்கள் கிட்ட கேட்டா, என்ன மாற்றம் வேணும் என்ன மாற்றம் வேணும்னு அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அஇஅதிமுக, திமுக. இதுல அஇஅதிமுக தான் அதிக வருஷங்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, நிறைய முறை ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மாற்றம் மாற்றம்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கோம்? மாற்றம் வேணும்னு கேட்டிருந்தா 3ஆவதா ஒருத்தர் வந்திருக்கணும் இல்லையா? அப்போ இதுவரைக்கும் வேற யாருமே ஆட்சிக்கு வரணும்னு இங்க கட்சி ஆரம்பிக்கவே இல்லையா? பிரச்சாரங்கள் செய்யவே இல்லையா? ஏன் அப்படி ஒரு 3ஆவது ஒருத்தரை முன்னிலைப்படுத்தணும்னு யாருக்குமே தோணல? என்னன்னா, 5 வருஷம் ஒருத்தருடைய ஆட்சிக்கு கீழே நம்ம இருக்கோம். அந்த 4.25 வருஷத்தின் போது நமக்கு ஒரு பெரிய அதிருப்தி வருது. ஐயோ பா, ஏண்டா இது, கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்குமே, போன வாட்டி இருந்தாங்கல்ல அவங்க இவங்களை விட எவ்வளவோ பெட்டர்ப்பா, மறுபடியும் அவங்களையே வர வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்கள வர வைக்கிறோம். திரும்ப அவங்க கீழே ஒரு 4.5 வருஷம் நம்ம இருப்போமா? அந்த 4.25 வருஷம் முடியும் போது அவங்க மேல ஒரு அதிருப்தி வரும். குழந்தைகிட்ட போய் 1 வேணுமா 2 வேணுமான்னு கேட்டா 2 வேணும். அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு அப்பா பிடிக்கும். சித்தி பிடிக்குமா பெரியம்மா பிடிக்குமான்னு கேட்டா பெரியம்மா பிடிக்கும். 2ஆவதா என்ன சொல்றோமோ அததான் குழந்தை சொல்லும். ஏன்னா அதுக்கு அதுதான் டக்குன்னு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரிதான் மக்களும் இந்த 4 வருஷம் அவங்க பட்டு 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 இவங்க கிட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு அவங்க முன்னாடி பண்ணிட்டு போன தப்பெல்லாம் மறைஞ்சு போய் திரும்ப அவங்களையே கொண்டு வந்துருவோம். இதேதான் இந்த மியூசிக்கல் சேர் விளையாட்டு தான் இந்த தமிழகத்துல நடந்துகிட்டே இருக்குங்க. அதனாலதான் 2 கட்சிகள் மட்டுமே தொடர்ந்து இதே மாதிரி ஆட்சியை மாத்தி மாத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இந்த இலவசம் 2500 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன், அப்புறம் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, நான் தெரியாம கேட்குறேன். இதெல்லாம் உங்க சொத்தை வித்தா கொடுப்பீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்? 1952 இருந்து 2021 வரைக்கும் 5 லட்சம் கோடி இருந்த கடனை 10 லட்சம் கோடியா இப்ப மாறி இருக்கு. இந்த 5 லட்சம் கோடி கடன் எதனால வந்தது? ஒரு அறிக்கைகள் கொடுத்திருப்பாங்கல்ல, ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வரும்போது ஒரு அறிக்கைகள் கொடுப்பாங்க, நாங்க இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆட்சி முடியும் போது ஒரு எலெக்ஷன் வருது இல்ல, அப்ப மறுபடியும் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க தெரியுமா? போன அறிக்கையில நாங்க இதெல்லாம் கொடுத்தோம், அதுல இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டோம், இதெல்லாம் நாங்க செய்ய முடியல, இதெல்லாம் நாங்க இதனால செய்ய முடியல, திரும்ப வந்தோம்னா நாங்க இதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படின்னு டேரிங்கா எந்த அரசியல்வாதியாவது சொல்றீங்களா? மக்கள் கிட்ட நீங்க சொல்லிதானே ஆகணும். இப்போ உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை கொண்டு வர அவங்க கிட்ட நீங்க எல்லாத்தையும் ஒப்படைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? அப்புறம் எப்படி எங்களை மறுபடியும் கொண்டு வாங்கன்னு கேக்குறீங்க? நம்ம மக்களும் எல்லாத்தையும் மறந்து அப்படியே கொண்டு வராங்க. இங்க எந்த மக்களுக்கும் தொலைநோக்கு பார்வை அந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் செய்யறதுக்கு டைமே இல்லைங்க. அவங்க அதுக்கான அவகாசம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க அன்னாடம் அவங்க பொழப்ப பார்த்து ஓடுறதுக்கும் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ள இருக்கணும், நம்ம இந்த மாசம் டார்கெட்டை முடிக்கணும், இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், இன்னைக்கு வண்டி எடுத்தாதான் சோறு, இன்னைக்கு வேலைக்கு போனதான் சோறுன்னு தான் ஓடிட்டு இருக்கான். எந்த சாமானிய மக்களும் இன்னைக்கு டக்குன்னு நினைச்ச உடனே போய் 1 கிராம் தங்கம்
தங்கத்தை கடையில வாங்கிட முடியாது. ஆனா நீங்க ஜெயிச்சு வந்தா 1 கிராம் தங்கம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. எப்படி கொடுப்பீங்க? 15,000 ரூபாய் விக்குது 1 கிராம் தங்கம். தங்கம் கொடுத்தீங்கன்னா எப்படி உங்களால வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும்? எப்படி 10 லட்சம் கோடி கடனையும் அடைச்சு இத்தனை கோடி மக்களுக்கு உங்களோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க? புரியலையே எனக்கு. அப்புறம் எப்படிங்க சட்டம் ஒழுங்கு இங்க சரியா கிடையாது, மகளிர் பாதுகாப்பு கிடையாது, இங்க குழந்தைகளுக்கான சரியான கல்வி கொடுக்கறது இல்ல. அரசு பள்ளிகள்ல நல்ல கல்வி கிடைச்சதுன்னா தனியார் பள்ளிகள்ல கொண்டு போய் லட்சமா கொட்டி அப்பா அம்மா கடனாளி ஆகி சேர மாட்டாங்க. அரசு மருத்துவமனைகள்ல நல்ல வைத்தியம் இருந்ததுன்னா இங்க மூளைக்கு மூளை தனியார் மருத்துவமனைகள் பெருக போறது இல்ல. அவன் தாலியை வித்து கூட கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்துக்க போறது இல்ல. முதல்ல இங்க சுகாதாரம் ஒழுங்கா இருக்குதா? சுகாதாரம் ஒழுங்கா இருந்ததுன்னா மக்கள் எதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க? ரோட்டோர கடைகள் பெருகிட்டே இருக்கு. அவங்க எல்லாம் யார்கிட்ட போய் அனுமதி வாங்கி கடை வைக்கிறாங்க? அதெல்லாம் எப்படி சுத்தமா செய்யறாங்க? எப்படி அதுக்கான அனுமதி எல்லாம் எங்க கொடுக்குறீங்க? அப்புறம் எப்படி நாய்க்கறி இருக்கு, பூனைக்கறி இருக்கு, சிக்கன்ல புழு வருதுன்னு கம்ப்ளைண்ட் வருது? இதெல்லாம் நீங்க பார்த்து தானே கொடுக்குறீங்க. அப்ப கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியலையா யாருக்கு அனுமதி கொடுக்கணும்னு? இதெல்லாம் தானே அரசாங்கத்தோட வேலை. இதெல்லாம் நீங்க செய்யறது தானே மக்களை காப்பாத்துறது தானே வரீங்க. செத்துக்கிட்டே இருக்கான் மக்கள், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். நீங்க மட்டும் உங்க வாழ்க்கையை வளப்படுத்திக்கிறீங்க. உங்க வீட்டு காசு எடுத்து நீங்க கொடுக்க போறது இல்ல, எங்க கிட்ட இருந்துதான் எங்களுக்கு கொடுக்க போறீங்க. கடைசி நேரத்துல கவர் கொடுத்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறீங்க. 3ஆவதா ஒருத்தர் வராங்க, ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துறாங்க. அப்பா வந்தாயா ஒருத்தன், நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்க போறாயா, இவர் தான்ப்பா நம்ம எதிர்பார்த்தவர் அப்படின்னு மக்கள் அவங்க மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. இவர் நானுமே கூட அப்படி ஒரு நம்பிக்கையை வச்சேன் புதுசா வந்த தாவேகா தலைவர் திரு விஜய் மேல. ஏன்னா அவர் சொல்ற இன்னைக்கு கேலிக்குரிய ஒரு வாக்கியமா மாறி போன கெரியரின் உச்சத்துல இருக்கிற அது உண்மையான வார்த்தை தாங்க. அவர் அந்த துறையில இன்னும் கொஞ்சம் வருடங்கள் இருந்தா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அந்த பேர் புகழ் எல்லாமே அவருக்கு இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வரும்போது அவர் எத்தனை கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணணும். இத்தனை பெரிய பெரும் சக்திகளாக இருக்கிற 2 கட்சியை மோதி அவங்க ஜெயிக்கணுங்கிற ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு அவங்க கிட்ட. இவ்வளோ விஷயங்கள் நடுவுல வராரு. கண்டிப்பா அவர் நாட்டுக்கு நல்லது செய்யதான் வராரு. இன்னொன்னு நான்லாம் ஆட்சிக்கு வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி எத்தனை பேரை மழுங்கடிச்சிட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேரை நம்ம பாக்குறோம். ஆனா இவரு எப்பயில இருந்தோ அதுக்கான நேரம் வாய்க்கும் போது நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர். சோ அவர் வராரு, உண்மையதான் பேசியிருக்காரு, அவர் மனசுல ஒரு தாக்கம் இருந்திருக்கு, கண்டிப்பா அவர் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அப்படியே எங்கேயோ போன ஒருத்தர் தரன்னு சாஞ்சி கீழே விழாரு. அவருடைய செய்கைகளாலேயே, இது மற்றவங்களோட செய்கை இல்லை, அவர் எல்லா பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணாங்கிறத வந்து நம்ம மறுக்க முடியாது, அது கண்டிப்பா இருந்தது. அதே சமயத்துல அத்தனைக்கும் நான் ஒரு விருந்து வைக்கிறேன், தீனி இல்லை விருந்து வைக்கிறேங்கிற மாதிரி அவர் பண்ண ஒரு சமீபத்திய நிகழ்வு எத்தனை பெரிய பேசு பொருளா மாறி இன்னைக்கு சமூக ஊடகங்களை ஆக்கிரமிச்சிருக்கு. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சமூக ஊடகங்கள் இன்னைக்கு இந்த அசிங்கமான விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, பக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த 2 மணி நேரத்துக்கு ஒருத்தர் 4 மணி நேரத்துக்கு ஒருத்தருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எதனால? நீங்க போட்ட தீனினாலதான். இது மத்தவங்களோட சூழ்ச்சின்னு நீங்க சொல்ல முடியாது, மத்த எல்லாத்தையும் சொல்ல முடியும் சூழ்ச்சின்னு. அந்த ஒரு காரியத்தை நீங்க தான் செஞ்சீங்க. ஏன் செஞ்சீங்க? இது வந்து கெத்து கிடையாது. நீங்க கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி நான் பேசவே இல்லை. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்னவா இருந்ததோ, அதை யார் செஞ்சாங்களோ, இந்த மாதிரி நிறைய கேள்வி கணைகள் இருக்கும். அதனால நான் அதை பத்தி பேசவே இல்லை. சரி, அந்த நேரத்துல உங்களால செய்ய முடியலன்னு. ஆனா உங்களுக்கு இந்த கெத்து இன்னைக்கு இருக்குன்னா அன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நடுவுல நிக்க வேண்டிய கெத்தும் நீங்க காட்டியிருக்கணும் இல்லையா? ஏன் காமிக்கல? ஏன் ஓடி போனீங்க? அப்ப அதை ஃபேஸ் பண்ண உங்களுக்கு தைரியம் இல்லை, இதை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. யாருக்கு எதை நீங்க நிரூபிக்கிறதுக்கு ரெடி ஆகுறீங்க? நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? என் தலைவனே கெத்தியா பார்த்தல்ல, எப்படி நான் அப்படிதான் அப்படின்னு இதைத்தான் அவங்க உதாரணமா எடுத்துப்பாங்க. இதையா நீங்க போதிக்க வந்தீங்க? இதையா நீங்க காமிக்க வந்தீங்க? மக்கள் எத்தனை நம்பிக்கை வச்சிருந்தாங்க உங்க மேல. நீங்க இப்படி செய்யலாமா விஜய் சார்? தப்பு இல்லையா அது? எல்லாத்துக்கும் மேல நீங்க சாதிக்கிற மௌனம், எதை சாதிக்கிறீங்க மௌனமா இருந்து? உங்க சம்மந்தப்பட்ட ஒருத்தரை பத்தி அத்தனை வல்கரா அத்தனை பேரும் பேசும்போது ஒரு வார்த்தை உங்க தொண்டர்களை கண்டிக்கணும் இல்லையா? நீங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்னு அத்தனை பேரும் எனக்கும் ஆதரவு கொடுத்தீங்க. நான் முதல் வீடியோ போட்ட போது அவர் அழறாருன்னு போது ஒரு மனிதாபிமானத்தோட அப்படிலாம் இனிமே நீங்க அழாதீங்க சார், தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையோட எல்லாத்தையும் எதிர்கொள்ளுங்க, இதெல்லாம் இல்லாம கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் இல்லாம எந்த தலைவர்களும் வந்ததே கிடையாதுன்னு நான் சொன்னதான். அப்போ எனக்கு அத்தனை பேர் ஆதரவு கொடுத்தீங்க. கண்டிப்பா இந்த காணொலிக்கு கீழே வந்து அத்தனை பேர் திட்டலாம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லைங்க. உண்மையை சொல்றதுக்கு எதுக்காக பயப்படணும்?
நீங்க செஞ்சது தப்பு தானே. இப்போ எத்தனை ஊழல், எத்தனை விதமான தவறுகள் மத்தவங்க எல்லார் மேலேயும் இருக்கு. அத்தனை தவறையும் நீங்க பண்ண ஒரு தவறு மழுங்கடிச்சிடுச்சு. அது நீங்க தான் பண்ணீங்க, மத்த யாருமே பண்ணல. இப்ப என்ன டவுட் வருதுன்னா, மத்தவங்க நீங்க வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்களா, இல்ல அவங்களுக்கு நீங்க ஓட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு சலசலப்பை உருவாக்குறதுக்காக இங்க வந்தீங்களா? இப்ப அதுதான் தோணுது. தேவையில்லாம ஓட்ட பிரிச்சு எந்த யூஸுமே கிடையாது நீங்க பண்ற விஷயங்களால. இது எல்லாமே வந்து ஒரு மக்களை வந்து இன்னும் மழுங்கடிச்சுட்டு தான் இருக்கு. உங்களால இன்னும் கொஞ்சம் சாக்கடையா தான் மாறி இருக்கு இந்த பேசு பொருளான விஷயங்கள். இது தேவையே இல்லாத ஒரு அலசல்கள். அன்னைக்கு இந்த வீடியோ எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாத்தியா, நீ வந்து ஒருத்தருக்காக பேசுனியே, நான் ஒருத்தருக்காக பேசவே இல்லை, ஆனாலும் அப்படி புரியப்பட்டது. பாரு இப்படி வந்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இன்னைக்குன்னு. முதல்ல நான் சொன்ன வார்த்தை சூப்பர், நாளைக்கு நல்ல கொடுத்துருக்காங்க, கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் இனி இதை பத்தி தான் பேச போறாங்க. அதே மாதிரி ஒரு வாரமா இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? தெரியலங்க. நம்ம நாடு எங்க போகுதுன்னு தெரியல. இப்போ நம்ம விளையாட்டா நிறைய படங்கள்ல வந்து காமெடியா சொல்லுவாங்கல்ல, நீ வந்து குடிச்சிட்டு வரவனை பிடிக்கிறன்னா எதுக்கு வந்து பார்ல பார்க்கிங் வைக்கிற அப்படின்னு கேட்பாங்கல்ல. கரெக்டான கேள்வி தானே. எதுக்கு வைக்கிறீங்க, எதுக்கு அங்க வைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு அதை வந்து மொத்தமா மூட முடியாது. இங்க வந்து மது விலக்கு அப்படிங்கிறத கொண்டே வர முடியாது. இனி இந்த நாடு அப்படி ஒரு விஷயத்த பார்க்கவே முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அதுலதான் ஒரு பெரிய வருமானம் வருது. அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு ஒரு வரைமுறையாவது நீங்க வகுக்கலாம் இல்லையா? அப்படி வர காசை என்ன பண்றீங்க, எதுல முதலீடு பண்றீங்க? இப்ப 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சீங்க இல்லையா? அந்த கடனை எல்லாம் நீங்க வந்து இந்த வருமானத்தை வச்சு அடைச்சிருக்கலாமே. இந்த வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கலாமே. ஏதோ மக்களுக்கு அவங்கவுங்களுக்கு நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா அவங்கவுங்க வேண்டியதை வாங்கிக்க போறாங்க. இந்த பிச்சைக்காரங்க மாதிரி நீங்க எதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்குறீங்க, தங்கம் கொடுக்குறீங்க, எல்லாமே கொடுக்குறீங்க? நீங்க நல்ல படிப்பை கொடுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, சட்டம் ஒழுங்கை காப்பாத்துங்க, லாக்அப் டெத் இல்லாம பண்ணுங்க, போதைப் பொருளை முதல்ல தடை பண்ணுங்க. அதை விற்கிறவங்க எப்படி வாழறாங்கன்னு தெரியல, யார்கிட்ட எவ்வளவு காசு கொடுத்து அவங்க வாழ்க்கையை அவங்க காப்பாத்திக்கிறாங்கன்னு தெரியல. இங்க சட்டங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ஓட்டைகளை உருவாக்கிட்டு தான் சட்டங்களையே உருவாக்குறாங்க. இதெல்லாம் நீங்க தடுக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது. ஏன்னா நீங்களே அந்த ஓட்டைக்குள்ள பூந்துதான் நிறைய வாட்டி வெளியே வரீங்க. ஸோ அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்களும் வாழுங்க, அட்லீஸ்ட் மக்களுக்கு கொஞ்சம் வாழ வைங்க. இனியாவது இந்த நாடு மேம்பட ஏதாவது நல்லது செய்யுங்க. இது மட்டும்தான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஒருவேளை நான் இதெல்லாம் நேர்ல உங்ககிட்ட கேட்டிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொல்றேன்னு சொன்னாங்க. மோகி, என் பையன் கிட்ட கேட்போம், அவன் எப்படி ஆன்சர் பண்றாங்க. இங்க வாயே. இப்ப நம்ம ஒரு அரசியல்வாதியை மீட் பண்ணி அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டா அவர் நமக்கு எப்படி பதில் சொல்வாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்ததுங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ரெப்ளிகா வீடியோ பார்க்கலாமா? ஹாய் மம்மி. மம்மி எல்லாம் கிடையாது. இப்ப நீ ஒரு அரசியல்வாதி. அரசியல்வாதியா நானா? சொல்லுங்க. போட்டாப்பா கும்பிடு போட்டா. நீங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எதெல்லாம் செஞ்சிருக்கீங்க? நீங்க டிவி பாப்பீங்களா? பாப்பனே. அப்போ நீங்க டிவியை பார்த்தாவே தெரிஞ்சிருக்குமே நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்யலைன்னு சொல்லிட்டு. இதுக்காகவே என்ன கூப்பிடுறீங்க? அவ்வளோ வேலை மக்கள் பணி எனக்கு இருக்கு. அதெல்லாம் விட்டு வந்து இதை கேட்க சொல்றது தான் நான் வந்தேன். வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமா கேளுங்க அரசியல்வாதிங்க கிட்ட, இதெல்லாம் கேட்காது. ஓகே ஓகே. இப்போ நீங்க சில அறிக்கைகள் கொடுத்திருப்பீங்க, அதுல சிலது வந்து செய்ய முடியாம போயிருக்கோம். அது ஏன் செய்ய முடியாம போச்சுன்னு ஒரு விளக்கம். மேடம், ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆட்சிங்கிறது 5 வருஷம் தான், சரியா? அதுல 4 வருஷம் தான் ஒழுங்கா நாங்கள் வேலை பார்க்க முடியும். அடுத்த அந்த லாஸ்ட் 1 வருஷத்துல அடுத்த வருஷம் எங்களுக்கு ஆட்சி இருக்குமா இல்லையான்னு தெரியாமையே நாங்கள் ஓடிக்கிட்டு இருப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் ஆட்சி எப்படி கைப்பற்றுறது தான் பார்ப்போம். 4 வருஷம் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருப்போம். அந்த 4 வருஷத்துலையும் வந்த ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க என்னெல்லாம் செய்யலைங்கிறத நாங்கள் பார்ப்போம், அனலைஸ் பண்ணுவோம். அப்புறம் தான் நாங்கள் சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளே எங்களுக்கு டைம் முடிஞ்சு போயிருது. நீங்க வெறும் 5 இயர்ஸ் கொடுத்தீங்கன்னா we can't do anything மேம். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 இயர்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொடுத்ததில் ஒரு 70% முடிக்க ட்ரை பண்ணுவோம்ல. உங்களுக்கு இப்ப 5 வருஷம் பத்தாது, அதனாலதான் உங்களால செய்ய முடியல. அதுதான் விஷயம். ஓ சரி. இப்போ மது விலக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே பேசுவாங்க. அதுக்கு நீங்க ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சி மேம், இதெல்லாம் இண்டிவிஜுவலோட விஷயம். இப்போ உங்களை வந்து நான் வந்து நீ இதை பண்ணாதீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் குடிக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் குடிக்காதீங்க எங்களால் சொல்ல முடியாது. ப்ளஸ் ரெவென்யூ வருது அதில், நாங்கள் அந்த ரெவென்யூ வச்சு தான் இங்கே ஸ்கூல் காலேஜஸ்க்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ஹெல்ப் பண்ணுங்க?
அது வந்து இப்போ எல்லாரும் ஓப்பனாக சொல்ல முடியாது. அதை சொன்னால் எலெக்ஷன் டைமில் மற்றவங்களும் பார்த்து அது அவங்களோட வாக்குறுதியாக கொடுத்துருவாங்க. ஜெயிக்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்கிறோம் அந்த ரெவன்யூவை வச்சு. சார் நீங்க எலெக்ஷன் டைம்ல தான் எங்க கண்ணிலேயே படுறீங்க. இந்த நேரத்துல தான் நாங்க கேட்க முடியும். இப்ப கேட்டா எலெக்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறீங்க. மேடம் அது ஏன் தப்பு கிடையாது. எலெக்ஷன் டைம்ல தான் நாங்கள் கண்ணில் படுறோம்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் மக்கள் சேவையில் இருக்கோம். ஊர் ஊராக போயிட்டு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அது முக்கியமா இல்லை உங்களை பார்க்கறது முக்கியமா எங்களுக்கு? நீங்க அப்படி ஊர் ஊரா போய் பண்ணிருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தேவைகள் இன்னும் இருந்திருக்காதே. அதாவது நான் வேற ஊர்ல பண்ண மேடம், நீங்க நினைக்கிற ஊர்ல என்னால பண்ண முடியாது. எனக்கு எந்த ஊர்ல தோணுதோ அந்த ஊர்ல தான் நான் பண்ணுவேன். நீங்க எப்படி இந்த ஊர்ல? மேடம் அரசியல்வாதி மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க முதல்ல. என் பையன் என் பையன் என் பையன் பையன் ஓடி போயிடு. அட பாவி, ஒரு 2 நிமிஷம் இவனை அரசியல்வாதியா இருக்க சொன்னதுக்கே பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு. அப்ப பாவங்க, அரசியல்வாதியா இருக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் மக்களுக்கு நல்லது மட்டும் பண்ணுங்க. அண்ட் வழக்கம் போல இந்த வீடியோக்கு கீழே வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸா கொடுக்கலாம். இப்போ எந்த கட்சிக்கும் ஆதரவாளரும் கிடையாது, எதிர்ப்பாளரும் கிடையாது. நடுநிலையா எனக்கு தோன்றின கருத்துக்களை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களோட கருத்துக்களையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி.